நாமக்கல்லில் மக்கள் வெள்ளம் புடைசூழ விஜய் தனது பரப்புரையை ஆற்றினார். பாசிச பாஜக அரசோடு நாங்கள் எப்பொழுதுமே ஒத்துப்போக மாட்டோம். திமுக போல மறைமுக உறவை பாஜகவுடன் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள மாட்டோம். அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லிக்கொண்டு ஜெயலலிதா மேடம் சொன்னதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி அமைத்துள்ளது அதிமுகன்னு சொல்லியிருக்காரு. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான நிதியை முழுவதுமா கொடுத்துட்டாங்களா? எதுவுமே செய்யாத பொழுது எதற்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள் கேட்கிறாங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு. கூட்டணின்னு நான் கேட்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க. திமுக பாஜகவுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வைத்துள்ளது. ஆகையால் வரும் தேர்தல்ல திமுகவிற்கு ஓட்டு போட்டால் அது பாஜகவிற்கு ஓட்டு போட்டது போல் என்று விஜய் சொல்லியிருக்காரு.